அதுலேயும் குறிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் கும்ப ராசியிலையோ, நீங்கள் என்ன ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் கும்ப ராசியிலையோ அல்லது சிம்ம ராசியிலையோ குரு பகவான் இருந்துட்டாருன்னா இன்னும் சிறப்பு. உறுதியாக குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மருத்துவத்துக்கு பிறகு உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. சரி, இது ஒரு பக்கம். குழந்தை பாக்கியம் உறுதி செய்யப்படுகின்ற ஒரு அற்புதமான காலம். ரெண்டாவது, இந்த காலகட்டம் கலைத்துறையில் அதிக ஈடுபாடு. துலா ராசி நேயர்களுக்கு காதலுக்கான அமைப்பு சிறப்பாக உண்டு. அது வெற்றி தோல்விங்கிறது உங்கள் சுயஜாதத்தை பொறுத்தது. ஆனால் காதல் உணர்வு மேலோங்கிடும். அது இப்போ ராகுவினால் ஏற்படும். அது ஒரு பாயிண்ட். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பானதாக அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த சினிமா துறையில் இருக்கேன், இல்லை பாப்புலாரிட்டி எதிர்பார்க்கிற ஏதேனும் ஒரு துறைகளில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த துறை சார்ந்து வருமானம் கிடைக்குதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நல்ல பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகின்ற மே மாதம் 18ஆம் நாளன்று ராகு பகவான் பெயர இருக்கிறார். அது உங்களுக்கு தெரியும். 1.5 வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆவது தாங்க இந்த ராகு கேதுக்கள். அதில் இப்போ நம்ம குறிப்பாக முழுக்க ராகுவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ராகு மிக பலவான். நவ கிரகங்களில் சனியை காட்டிலும் பலமிக்க ஒரு கிரகம்னா அது ராகு பகவான். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, ராகுவை போய் கெடுப்பார் இல்லை அப்படின்னு. தூக்குனார்னா உச்சந்தான், டாப். இறக்குனார்னா அகல பாதாளம். அந்த மாதிரியான ஒரு கிரகம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு பகவான். இந்த ராகு பகவான் வருகின்ற மே 18ஆம் தேதி தற்பொழுது இருக்கின்ற மீன ராசியிலிருந்து நகர்வு பெற்று, ஏன்னா இவர் பின்னோக்கி நகருகிற கிரகங்க, சரிங்களா? அப்போது கும்ப ராசிக்குள்ளாக அவர் நுழைய இருக்கின்றார். எப்போவுமே இந்த ராகு பகவான் தான் கர்மாவோடு தொடர்பு கொண்ட ஒரு மிக முக்கியமான கிரகம். ஏன்னா நம்ம கர்ம காரகம்னு சனியை சொல்கிறோம்ங்க, ஆனால் கர்மா அதிகமாக உருவாக்குகிற கிரகம் இவர் தான். சரி, இந்த ராகு கேது பெயர்ச்சியில் அடுத்த 1.5 வருடங்களுக்கு கும்ப ராசியில் அமருகின்ற இந்த ராகு பகவான் உங்களுக்கு என்ன விஷயங்களில் நன்மையை தருவார், என்ன விஷயங்களில் கொஞ்சம் தடுமாற்றங்களை தருவார், அவர் உங்களுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த இடத்தில் அமருகின்ற பொழுது எந்த இடங்களில் உங்களுடைய மன எண்ணங்களை அதிகமாக தூண்டி கர்மாவில் சிக்க விடுவார், அங்கே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதுதான் இப்போ பார்க்க இருக்கும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியை பொறுத்த மட்டிலும் இந்த வருடம் நடந்த சனியின் பெயர்வு, நடக்க இருக்கின்ற குருவின் பெயர்வு, ராகு கேது பெயர்வு, எல்லா பெயர்வுகளையும் பார்க்கின்ற பொழுது ஓவராலாக எல்லா கிரக பெயர்வுகளுமே சிறப்பு அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்குங்க. இந்த சூழ்நிலையில தாங்க 6ஆம் இடத்துல இருந்து பஞ்சமஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திற்குள்ளாக தற்பொழுது ராகு பகவான் உள்ள வரார். இது துலா ராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் ஒரு சிறப்பான இடம் கிடையாது. அதே நேரத்தில் அது எதிர்மறையான இடமும் கிடையாது. அப்போ துலாம் ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் ராகு ஒரு டிசைடிங் ஃபேக்டரே இல்லை நன்மை தீமைகள்ல. இருந்தாலும் 5இல் அமர்கின்ற ராகுவால் சில விஷயங்கள்ல நன்மை உண்டு, சில விடயங்கள்ல கொஞ்சம் அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளும் உண்டு, சரிங்களா? அந்த 2 சாதக பாதகம் இரண்டையும் நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? முதல்ல நன்மையை சாதகத்தை பார்த்துடலாம். 5ஆம் இடத்திற்குள்ளாக ராகு பகவான் அமருகின்ற ஒரு அற்புதமான நிலைப்பாடு 2 விஷயத்துக்கு ரொம்ப 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 சிறப்பு. ஒன்று, குழந்தையே இல்லாதவர்களுக்கு, ஒன்று குலதெய்வத்தின் அருளாலோ அல்லது மருத்துவத்தின் உதவியினாலோ குழந்தை பாக்கியம் உறுதி செய்யப்படுகின்ற காலம் இந்த ராகு பெயர்ச்சி காலம், அடுத்த 1.5 வருஷம். அப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். அதுலேயும் குறிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தில் கும்ப ராசியிலையோ, நீங்கள் என்ன ராசி நட்சத்திரமாக இருந்தாலும் கும்ப ராசியிலையோ அல்லது சிம்ம ராசியிலையோ குரு பகவான் இருந்துட்டாருன்னா இன்னும் சிறப்பு. உறுதியாக குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மருத்துவத்துக்கு பிறகு உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. சரி, இது ஒரு பக்கம். குழந்தை பாக்கியம் உறுதி செய்யப்படுகின்ற ஒரு அற்புதமான காலம். ரெண்டாவது, இந்த காலகட்டம் கலைத்துறையில் அதிக ஈடுபாடு, நல்ல நுணுக்கமான சிந்தனைகள், ரசனையான சிந்தனைகளை கொடுத்து உங்களுடைய சிந்தனைகளில் சில புதிய புதிய புத்தாக்கங்களை, சில புதிய படைப்புகளை உருவாக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு கவிதை எழுத ஆரம்பிச்சிருவாங்க. துளாராசினியர்கள் 5ஆம் இடத்துல வருகின்ற ராகு அப்படியே திண்ணையில் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. அடே வானம் ஏதடா நீளம் அப்படிங்கிற மாதிரி பாரதி மாதிரி பாட்டு எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான சில கலா ரசனைன்னு சொல்லுவோம், கலை ரசனை. அந்த ரசனையை ஏற்படுத்தி விட்டுரும். அதுக்கு அடுத்தம் ரசனை வந்துருச்சுன்னா என்ன வந்துருங்க? அன்பு, காதல். காதல் கைகூடக்கூடிய ஒரு அற்புத காலம் இந்த காலம்.
அமைதியாக இருந்திருப்பார். கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரி அவருக்குள்ளும் காதல் அப்படின்னு வந்துட்டு இருக்கும். ஆக அன்பு நண்பர்களே, காதல் உணர்வு அதிகரிக்கும் காலம் இந்த காலம். அப்போ துலா ராசி நேயர்களுக்கு காதலுக்கான அமைப்பு சிறப்பாக உண்டு. அது வெற்றி தோல்விங்கிறது உங்க சுயஜாதத்தை பொறுத்தது. ஆனால் காதல் உணர்வு மேலோங்கிடும். அது இப்ப ராகுவினால் ஏற்படும். அது ஒரு பாயிண்ட். அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பானதாக அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இந்த சினிமா துறையில் இருக்கேன், இல்லை பாப்புலாரிட்டி எதிர்பார்க்கிற ஏதேனும் ஒரு துறைகளில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த துறை சார்ந்து வருமானம் கிடைக்குதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நல்ல பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். சரிங்களா? அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்றதுக்கான நல்ல நேம் கிடைச்சோம். அந்த விதத்தில் இது சிறப்பு. ஆக இந்த விஷயங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பினை தரும். சரி, எங்க அது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை தருகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் அமைப்பு, உங்களுடைய மனம் கட்டுக்குள்ளவே இருக்காது. துளாராசினியர்களுக்கு அப்படியே ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். கனவு கண்டுகிட்டே இருப்பீங்க, அட் ப்ரெசன்ட்ல இருக்க மாட்டீங்க. அப்போ வீண் கனவால் உங்களுடைய செயல்திறன் குறையும் அபாயம் உண்டு. அப்போ துலாம் ராசினியர்களுக்கு பிற கிரகங்களின் சேர்க்கை பலமாக உண்டு. நீங்கள் செயல்பட்டால்தான் வருமானத்தை அடைய முடியும், செயல்பட்டாதான் பெயர் பெற முடியும், செயல் பெற்றாதான் உயர்வு பெற முடியும். அந்த செயல்பாடு இங்க வீண் கனவு கண்டு வேஸ்ட் பண்றக்கூடாது. அப்ப அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே, வீண் கனவு கண்டு காலம் கழிப்பதை தவிர்த்தல் மேன்மை தரும். இதை புரிஞ்சுக்கணும். அதனை அடுத்ததாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறெங்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, கவனமாக இருக்க வேண்டியதில் உங்கள் பிள்ளைகளினுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திடணும். இப்போ துலாம் ராசி நேயர்கள், உங்கள் பையன் இருக்கா, அப்படி பையனுடைய ஹெல்த்தில் ஏதாவது சின்ன சின்னதாக தொந்தரவு வரலாம், இல்லை பையனுடைய படிப்பில் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படலாம். உங்கள் பிள்ளைகளால் சில மன வருத்தங்கள் ஏற்படும். இப்போ அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து ஒரு 25-30 வயசாயிருச்சு, பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்படலாம். சரிங்களா? ஆக பிள்ளை அந்த அமைப்புகளில் வாழ்வியல் சார்ந்து சில தொந்தரவுகளையோ கருத்து வேறுபாடுகளையோ ஏற்படுத்தும். அது நீங்கள் பார்த்து அனுசரித்து தான் போகணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் வேற என்ன அமைப்புகளில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிந்திக்கிறதுனால ஹெல்த்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள், பெருசால சின்ன சின்ன தொந்தரவுகளை தரும். ஓவரா திங்க் பண்ணுறது, அது நல்லதோ கெட்டதோ, ஓவர் திங்கிங்கை விட்டுருங்க. இது ஒரு அமைப்பு. சரிங்களா? சரிங்க, இந்த 5ஆம் இடத்து ராகு எங்கு கர்மாவை அதிகப்படுத்துவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனதின் ஆசைகள். ஒன்று இது லவ்ல கர்மாவை ஏற்படுத்தும், இல்லை ஆசைப்பட்டு நிறைய பகல் கனவு கண்டே செயல்படாமல் போயிட்டு கர்மாவை ஏற்படுத்தும். இந்த 2 விஷயங்களில் மட்டும் வீணாசை வைக்காமல் நகர வேண்டியது மிக 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 அவசியம். ஆக அனைத்து துலாம் ராசி நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.